السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அவனை புகழ்ந்து அவனிடமே தேவைகள் அனைத்தையும் வேண்டிக் கொள்கின்றோம். இன்னும் அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கோருகின்றோம். நம்முடைய நஃப்ஸின் எல்லா கெடுதிகளை விட்டும் இன்னும் நம்முடைய அமல்களின் கெடுதிகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டினானோ அவனை யாரும் வழிகெடுக்க முடியாது. இன்னும் அவன் யாரை வழிகெடச் செய்தானோ அவனுக்கு யாரும் நேர் வழி காட்ட முடியாது. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய தூதர் என்றும் நிச்சயமாக நான் சாட்சி கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். நான் எடுத்துக்கொண்ட பயானின் தலைப்பு இணையதளமும் இஸ்லாமும். காலையில கண் முழிச்சதும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற முகம் நம்ம அம்மாவுடைய முகமோ குழந்தையோட முகமோ கிடையாது, நம்ம மொபைல் ஸ்கிரீன் தான். உண்மைதானே? நம்ம கையில இருக்கிற இந்த ஒரு சின்ன மொபைலும் அதுக்குள்ள இருக்கிற இன்டர்நெட்டும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே ஆட்டி படைக்குது. இஸ்லாம் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த மார்க்கம் தான். ஆனா கியாமத் வரைக்கும் மனிதன் என்னென்ன கண்டுபிடிக்க போறான், அதை எப்படிலாம் பயன்படுத்தணும்னு வழிகாட்டின ஒரே மார்க்கம் தான் நம்ம இஸ்லாம். இந்த இணையதளம் நமக்கு அல்லாஹ் தந்த அருட்கொடையா இல்ல ஷைத்தானுடைய வலையா? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இன்டர்நெட் கெட்டது கிடையாது. அதை வச்சு நம்ம நினைச்சா சொர்க்கத்துக்கும் போகலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு காலத்துல ஒரு ஹதீஸை கத்துக்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒட்டகத்துல பல மைல் தூரம் பயணம் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு குர்ஆனோட தப்சீராக இருக்கட்டும், பெரிய பெரிய உலமாக்களுடைய பயானாக இருக்கட்டும், ஒரு கிளிக்ல கத்துக்கிறோம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான்னு பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னிடமிருந்து ஒரே ஒரு நல்ல விஷயத்தை கிடைத்தாலும் அதை பிறருக்கு எத்தி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாம இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுற ஒரு நல்ல மெசேஜோ ஒரு ஹதீஸோ அடுத்த சில நொடிகள்ல உலகத்தோட மறுகோடியில இருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையே மாத்தும். அது எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? அதை விட ஒரு பெரிய நன்மை நமக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. ஆனா நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி இந்த இன்டர்நெட்டுக்கு பின்னாடி ஷைத்தான் நமக்காக ஒரு பெரிய வலையை விரிச்சு வச்சிருக்கான். சும்மா டைம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 5 நிமிஷம் போன் எடுப்போம், இன்ஸ்டாகிராமையோ யூடியூபையோ ஓப்பன் பண்ணுவோம். ஆனா அந்த ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணி பண்ணி 2 மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியாது. அசர் தொழுகை முடிஞ்சு மகரிபே வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க, மறுமை நாள்ல 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாம எந்த அடியானும் ஒரு அடி கூட நகர முடியாது. அதுல முதலாவது கேள்விதான், உன்னுடைய ஆயுள் நேரத்தை நீ எப்படி செலவழிச்சாய்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் முன்னாடி போய் நின்னுகிட்டு, அல்லாஹ்வே நான் இந்த ரீல்ஸ் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமா? தனிமையில ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு யாரும் இல்லாதப்ப மொபைல்ல வர ஆபாசங்களை தேவையில்லாத விஷயங்களை பார்க்க வைக்கிறான் ஷைத்தான். யாரும் பார்க்கலன்னு நாம நினைக்கலாம், ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கிறான், நிச்சயமாக மறுமையில் உங்களுடைய செவி கண் உள்ளம் ஆகிய அனைத்துமே கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு 17வது அத்தியாயம் 36வது வசனத்துல அல்லாஹ் நம்மளை எச்சரிக்கிறான். நாளைக்கு கப்ர் அடியில இந்த கண்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நாம இன்னும் 50 வருஷம் வாழுவோம் அப்படின்னு. ஆனா திடீர்னு இன்னைக்கு நைட்டே நமக்கு மவுத் வந்துட்டா என்ன ஆகும்? நம்ம மொபைல் லாக்கா இருக்கும், ஆனா நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் அப்படியே ஆன்லைன்ல தான் இருக்கும். நம்ம கபரடியில கல்லறையில தனியா கிடப்போம். ஆனா நம்ம ஷேர் பண்ண தேவையில்லாத ரீல்ஸையோ ஆபாசமான விஷயங்களையோ சினிமா பாட்டையோ யாராவது ஒருத்தர் பார்த்துக்கிட்டோ அல்லது கேட்டுக்கிட்டோ இருந்தா நம்ம மவுத்தானதுக்கு அப்புறமும் நமக்கான பாவ கணக்கு கபரடியில ஏறிக்கிட்டே தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, கபருடைய தண்டனையை தாங்குற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கா? இஸ்லாத்துல மிக ஆபத்தான ஒரு விஷயம் ரியா. இந்த ரியா அப்படின்னா என்னன்னா, மத்தவங்க நம்மளை புகழணும் அப்படின்னு நினைக்கிறது தான். இன்னைக்கு இந்த இன்டர்நெட்ல நம்ம அறியாமலேயே இந்த பாவத்துக்குள்ள போறோம்.
ஒரு தர்மம் செஞ்சா, ஒரு உம்ராக்கு போனா, ஏன் ஒரு ஏழைக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட அதை உடனே ஒரு போட்டோ எடுத்து டிஜிட்டல் தர்மம்ன்ற பேர்ல ஸ்டேட்டஸ் போடுறோம். மனசுக்குள்ள நம்ம இவ்வளோ நல்லவன் பாத்தியா அப்படின்னு 4 பேர் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பு வந்துடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமையில முதலில் நரகில் தூக்கி வீசப்படுபவர்களில் ஒருவன் பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்த செல்வன் அப்படின்னு சொல்றாங்க. சோசியல் மீடியாவில் லைக் வாங்குற ஆசையில நாம கஷ்டப்பட்டு செஞ்ச நன்மைகளை சாம்பலாக்கிடக்கூடாது. இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன் போனாலே ஒரே சண்டை, கலாய், கெட்ட வார்த்தைகள் தான். யாரோ ஒருத்தர் போடுற போஸ்ட்டுக்கு கீழே முகமே தெரியாதுங்கிற தைரியத்துல நம்ம அவங்கள அசிங்கமா கமெண்ட் பண்றோம், இல்லைன்னா ட்ரோல் பண்றோம். ஆனா இஸ்லாத்துல ஒரு முஸ்லீமோட உயிர், சொத்து எவ்வளவு முக்கியமோ அதை விட அவனுடைய மானம் ரொம்ப முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமையில உண்மையான ஏழை யார் தெரியுமா? தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற நன்மைகளோடு வருவான். ஆனா ஒருவனை திட்டி இருப்பான், ஒருவனை பற்றி அவதூறு சொல்லியிருப்பான். அவனுடைய நன்மைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும். நன்மைகள் தீர்ந்துரும். அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் இவன் மீது சுமத்தப்பட்டு இவன் நரகல தூக்கி வீசப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாக்கள்ல வரக்கூடிய ஒரு இஸ்லாம் சார்ந்த மெசேஜாகவோ இல்லை இஸ்லாம் சார்ந்த ஒரு கதையாகவோ இருந்தாலும் அதை நம்ம தீர விசாரிச்சு அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத பார்க்காம ஷேர் செஞ்சிடறோம். இதோடைய விளைவு என்னன்னு தெரியும். உதாரணமா, இந்த மெசேஜை 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நம்ம ஆராயாம அந்த மெசேஜை உடனே ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல எச்சரிக்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, குற்றம் புரிபவன் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஒரு சமுதாயத்திற்கு அறியாமல் நீங்கள் தீங்கிழைக்காதீர்கள், அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் செய்வதற்காக கவலைப்படுவீர்கள் அப்படின்னு 49வது அத்தியாயம் 6வது வசனத்துல சொல்றான். ஒரு விஷயம் நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு வருது, நம்ம பார்க்கக்கூடிய இடத்திற்கு வருது அப்படின்னா அதை நம்ம தீர விசாரிச்சு அதோடைய உண்மையை நம்ம ஃபர்ஸ்ட் அறியணும். அதுக்கப்புறம் தான் ஷேர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய பாவ செயலுக்கும் நமக்கும் அந்த பாவத்துடைய பங்கு வந்துடும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம சோசியல் மீடியாவை பயன்படுத்தவே கூடாதா அப்படின்னா இல்லவே இல்லை. சில விஷயங்களை நம்மளுடைய மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு, மொபைலை நம்ம யூஸ் எடுக்கும் போதே நம்மளுடைய மனதில் ஒரு நியத்து வைக்கணும். யாரும் பார்க்கலனாலும் என்னுடைய அல்லாஹ், என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்துட்ருக்கான், இந்த ஒரு எண்ணம் இருந்தால் போதும், எந்த தப்புமே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அளவுக்கு மீறி அதில் நம்ம அடிமையாயிடக்கூடாது. நம்ம தான் எஜமானனா இருக்கணுமே தவிர இந்த இணையதளத்துக்கு நம்ம அடிமையாயிடக்கூடாது. இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு கத்தி மாதிரி. அந்த கத்தியை வச்சு நம்ம பழத்தையும் அறுக்கலாம், ஒருவருடைய விரலையும் அறுக்கலாம். ஆனா அந்த கத்தி மேல தவறு இல்லை, அந்த கத்தியை பயன்படுத்துற நம்ம மீது தான் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விதிமுறை இருக்கு. அதனால அல்லாஹ் தந்த இந்த இன்டர்நெட்டை நமக்கு கிடைத்த ஒரு அருட்கொடையா நினைச்சு இதை நல்வழியில மட்டும் நம்ம பயன்படுத்தணும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும், நன்மைக்காக பயன்படுத்தணும், தீமையை விட்டு விலகி இருக்கணும். யா அல்லாஹ், எங்களுடைய பார்வைகளையும் எங்களுடைய நேரத்தையும் நீ பாதுகாப்பாயாக. எங்கள் கையில் இருக்கிற இந்த இணையதளத்தை உன்னுடைய மார்க்க பணிகளுக்கும் நன்மைகளை சம்பாதிப்பதற்கும் மட்டுமே பயன்படுத்தும் பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வாயாக என்று கூறியவளாக எனது உரையை முடிவு செய்கிறேன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.